எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இனிப்பு பணியாரம் செஞ்சு பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு, ஒரு 4-5 வெந்தயம் போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஆட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க. இது 5 மணி நேரம் கொஞ்சம் வெளியில் வச்சு புளிச்சிருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் வெந்தயம் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட அரைச்சிக்கலாம். இது தேங்காய் 3 பத்தை எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன். 4 ஏலக்காய் போட்டு இதுலேயே ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்பே 2 கல் உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் சுக்குத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. நல்ல வெல்லம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டி பதத்தில் சூடு பண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. இது கெட்டி பதமாக இருக்குது. தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். வடிகட்டி வச்சுருக்கிறேன். மண் கல்லெல்லாம் இருக்குன்னு. தேவைக்கு தகுந்த அளவுக்கு இனிப்பு ஊற்றிக்கோங்க. வெல்லமாக கூட போட்டுக்கலாம், ஆனால் கல் மண் நிறையா இருக்குங்க. அதனால் மாவு நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி வெல்லம் கரைசலை கலந்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மாவு இந்த மாதிரி இட்லி மாவு பதத்தில் இருக்கணுங்க. இப்போ பணியார கல் வச்சு எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கோங்க. மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழியில் விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பச்சரிசி மாவு கூட கொஞ்சம் கலந்து கூட கெட்டி பதம் பண்ணிக்கலாம். பச்சரிசி இனிப்பு பணியாரம் தயார். நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஒரு உருளைக்கிழங்கு குருமா செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்குறேங்க. வெந்ததுக்கப்புறம் தோல் உரித்து எடுத்துக்கலாம். 4 பத்தை தேங்காய், 5-6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 3 லவங்கம், 5 வரமிளகாய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இதை மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் விட்டுருக்குறேங்க. 1 துண்டு பட்டை, 2 லவங்கம் போட்டுக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம். வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் தூளாக. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டுங்க தக்காளி. வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு கையிலே உதுத்து வச்சுருக்குறேங்க. இது போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாங்க. கழுவின தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்பு கொதிக்கட்டுங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு அருமையான உருளைக்கிழங்கு குருமா தயார். நன்றிங்க.